உலகிலேயே மிக நீண்ட உப்பு நீர் ஏரிகளில் 2ஆம் இடத்தை பெற்றுள்ள பழவேற்காடு ஏரியை நம்பி 50க்கும் மேற்பட்ட மீனவ குப்பங்கள் உள்ளன. இங்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் பிரதான ஆறுகளான ஆரணி மற்றும் கொசஸ்தலை ஆறுகளிலிருந்து வரும் நன்னீர் கடலின் உப்பு நீருடன் சேரும்போது மீன் மற்றும் இறால்களின் உற்பத்தி அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ஏரி முகத்துவாரம் அடைந்து கிடப்பதாலும் கடலுக்குள் சுழற்சி இல்லாததாலும் மீன் வளம் குறைந்து விட்டதாக கூறுகிறார்கள் மீனவர்கள். மோத்தாரம் அடைஞ்சி போச்சு. இந்த மோத்தாரம் இந்த பழவேற்காடு மட்டும் கிடையாது, திருவள்ளூர் மாவட்டம் அனைத்து பேருக்கு அது வெள்ளம் வரும்போது இந்த மோத்தாரம் தான் எல்லாரையும் காப்பாற்றி கொடுக்குது. இப்போ இந்த மோத்தாரமே அடைஞ்சி போச்சு. தொழில் எங்களால் பண்ண முடியல. கொஞ்சம் கடல் சீட்டமான கொஞ்சம் பண்ண முடியல. கடந்த மாதம் வரை மத்தி மீன் முதல் விலை உயர்ந்த வஞ்சிரம் மீன் வரை கிடைத்த நிலையில் இப்போது எந்த வகை மீனும் கிடைக்காததால் மீனவர்கள் விரக்தி அடைந்துள்ளனர். நள்ளிரவில் கடலுக்கு சென்று பகலில் கரை திரும்பும் மீனவர்கள் வெறும் படகுகளுடனே கரைக்கு வந்து சேர்வதாக கவலை தெரிவிக்கின்றனர். லாஞ்சிக்கு நிறைய வெட்டிடுறாங்க, வெட்டிக்கிட்டு கட் பண்ணி போயிடறாங்க, வலையை கட் பண்ணி போயிடறாங்க. அதனால் தொழிலே பண்ண முடியல. ஸ்பீட் லாஞ்சி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் 100 கிலோமீட்டர் மேலே தான் இது வலிக்கணும்னு சொல்லி இருந்தாங்க. அவங்க மொத்தமாக கரையை ஃபுல்லாக வலிச்சிடுறாங்க. அதனால தொழிலே ரொம்ப பாதிக்குது. போன மாதம் ஏதோ வரதா புயல் வந்ததுனால இன்னும் ரொம்ப பாதிப்பு. கடலில் வருதுனால பழவேற்காடு பகுதியில் மீன் வளமே இல்லாமல் அழிஞ்சு போச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ எல்என்டி வந்தது. எல்என்டி வந்த பிறகு எல்என்டியில் மினி ஹார்பரும் கப்பல் கட்டமைப்பு தலைமை இப்போ அமைச்சிருக்கிறாங்க. இந்த அமைச்சதுனால இப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு கட்டிட்டு தொழில் அந்த காட்டுப்படியில் எங்கள் ஏரியா மக்களெல்லாம் அங்கே தான் மீன் இற நண்டுலாம் அதிகமாக கிடைக்கக்கூடிய இடம் அது. அந்த இடத்துல இப்போ தொழில் பண்ண முடியாத அளவில் அவங்களும் பண்ணிட்டாங்க. பழவேற்காடு பகுதியை இன்னைக்கு தொழில் வேலை இல்லாமல் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு போயிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு போகிற நாளில் கூட இன்னைக்கு இந்த பகுதியில் 1000 போட்டு 1500 போட்டு இன்னைக்கு மோட்டை தான் கிடக்குது. மீனவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி வருவது குறித்து மீன்வளத்துறை உதவி இயக்குனர் மோகன்குமாரிடம் கேட்டபோது முகத்துவார அடைப்பை தூர்வார 23 கோடி ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கான நிதி அரசிடமிருந்து வந்தவுடன் தூண்டில் வளைவுடன் கூடிய நிரந்தர முகத்துவாரம் ஏற்படுத்தி தரப்படும் எனவும் தெரிவித்தார். முகத்துவாரம் பகுதியை சீரமைத்து முழுவதுமாக தூண்டில் வளைவு அமைத்து தந்தால் மட்டுமே தங்களது வாழ்வாதாரம் மேம்படும் என்பதும் இவர்களின் கருத்தாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் எழில்.